எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், ஒரு புது பைக் வாங்கி ரோட்டில் வந்து கெத்தாக போகணும் அப்படின்ட்டு. பட் அது நினைக்கிறப்பலாம் வந்து நடக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களை நீங்கள் வந்து ஒரு நிறையா வந்து காசு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நினைக்கிறப்பலாம் வந்து பைக் வாங்குறப்ப என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அப்படின்னா நினைக்கிறப்பலாம் வந்து பைக் வாங்க முடியாது, அது மட்டும் நினைக்கிறப்பலாம் வந்து பைக் ஓட்ட முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பைக் வந்து நம்ம செகண்ட் ஹேண்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம், ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து கன்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா ஹீரோ ஹோண்டா தரப்புலேருந்து போட்ட கிளாமர் வண்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ஹீரோ தரப்புலேருந்து போட வண்டி தான் சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இது 2008 மாடல். ஸோ ரொம்ப பழமையான வண்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். 70,000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓடிடுச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு ஃபுல்லாகவே வந்து மாற்றியாச்சு. பட் இருந்தாலும் வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் இந்த பைக் வந்து எடுத்துருக்கோம். செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து வாங்கி தான் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வந்து எப்படி வாங்குறது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப 124.7 cc ஏர் கூல்டு கார்பரேட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து BS4 2008 மாடல், ஓகேவா? ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்குறப்ப 10.72 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப 10.6 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, 125 சிசிக்கு வந்து 5 ஸ்பீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 100/80 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரம் வேரியண்ட்டில் மாதிரி தான் வந்து அப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து BS6 வந்து டிஸ்க் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் தான் இந்த வண்டிக்கு அப்போதைக்கு இப்போ வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ரியர் டயர் செக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 90/90 செக்ஷன் வந்து கொடுத்தாங்க. ஸோ 2 டயருமே வந்து நல்லாவே வந்து ரோட்டில் வந்து கிரிப்பாகவே கிடையாது, ஓகேவா? ஏன்னா 2008 மாடலு டயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக் டயர் மட்டும் தான் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 70% மட்டும்தான் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து நான் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ எதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வந்து வாங்கவே வாங்காதீங்க, பூராமே வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து தப்பு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன் இவன் திடீர்னு வந்து இப்படி ஒரு பழைய வண்டி வந்து போகிறான் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் லுக் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஓனர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த ஹேண்டில் பார்லாம் வந்து பெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடென்டான வண்டியும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கேஸில் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரியான வண்டி இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இந்த கேஸில் கொடுத்த வண்டிலாம் வந்து விற்க மாட்டாங்க, விற்கவும் முடியாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க. இன்சூரன்ஸ் வந்து எந்த தேர்ட் பார்ட்டியில் இருக்கா அந்த மாதிரி பார்த்து வந்து வாங்கிக்கணும், ஓகேவா? ஸோ இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ பட் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளோ வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 2000 வந்து முடிஞ்சிடும். ஸோ வண்டி மட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து எடுத்துருங்க. பட் எத்தனை ஓனர்ன்றதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 2 ஓனருக்கு மேலே வந்து வண்டி வாங்கினீங்க அப்படின்னா வண்டி மைலேஜ் கண்டிப்பாக தராது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 4 ஓனர் 5 ஓனர் அப்படின்னு. ஆனால் 5 ஓனர் வாங்கின வண்டிலாம் வந்து மைலேஜ் வந்து தராது என்னை பொறுத்த வரைக்கும். டார்க் நிறையா இருக்கும், பட் பவர் இருக்காது. அது மட்டும் மைலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நிறைய பேர் வந்து கை மாற்றி ஓட்டினால வந்து வண்டியோட கண்டிஷனே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வண்டி வந்து ஓவராலாக வந்து பிக்கப்பும் வந்து தராது அவ்வளோ ஓனர்கிட்ட வந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் தான், இது தெரிஞ்சவங்க கிட்டேருந்து தான் வாங்கினேன், ஓகேவா? ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து. ஸோ வண்டி வந்து ரொம்ப வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது வந்து வீடியோ வந்து கடைசியில் வந்து சொல்கிறேன், ஓகேவா? செகண்டாக வந்து நம்ம முக்கியமாக வந்து பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓனர் பார்க்கணும், எத்தனை ஓனர் அப்படின்னு. பட் பைக் பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து ஓனராக வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கணும், ஓகேவா? பைக் பிடிச்சிருக்கு இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இது எதுக்கு ஆன் பண்ணேன் எனக்கே தெரியல. ஸோ ஸ்பீடோமீட்டர் தான் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ 70,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கு. என்னடா 65 தான் ஓடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாமர் வண்டியோட ஸ்பீடோமீட்டர் வந்து இது கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து செமி டிஜிட்டலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அப்போ வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் என்னமோ நினச்சிருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கு தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து மாற்றிட்டாங்க, ஓகேவா?
ஸோ 5000 கிலோமீட்டர் வந்து அந்த பழைய ஸ்பீடாமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ 65 கிலோமீட்டர் வந்து இந்த புது ஸ்பீடாமீட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து ஓடி இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி ஓடிடுச்சு. இருந்தாலும் நான் எந்த வண்டி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இருக்குது தெரியுமா, அந்த வண்டியோட வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த இன்ஜின் கண்டிஷன் தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மூணாவது வண்டி செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை பார்க்காம மட்டும் வாங்கிடவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து வேலை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டியை வந்து வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா இன்ஜின் கண்டிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இந்த வண்டியில் வந்து 70,000 கிலோமீட்டருக்கு மேலேயே வண்டி ஓடினாலும் இன்ஜின் கண்டிஷன் வந்து அருமையாக இருக்குது. ஸோ அதனால தான் வண்டி வந்து எடுத்தேன். பட் பல பேர் வந்து வண்டியோட ஓவரால் லுக் மட்டும் பார்த்துக்கிட்டு ஸோ வண்டி வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எத்தனை ஓனர் வேணால் வண்டி வந்து வச்சுக்கலாம். பட் அந்த எல்லா ஓனருமே வந்து வண்டி இன்ஜினோட கண்டிஷன் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி சர்வீஸ்லாம் விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா வண்டி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஓனர் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திருப்பி விற்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ரீசெல்லாம் வந்து மதிப்பு கண்டிப்பாக இருக்காது. இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 13,000 கிட்ட தான் வரும். ஓகேவா? நீங்களே ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ வண்டி வந்து ஓவராலாக வந்து நல்லா தான் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். பட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா 2008 மாடல். ஓகேவா? ஸோ ஹீரோ ஹோண்டா, அதனால தான் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வாங்க போகிற வண்டி வந்து கரண்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கரண்ட் அப்படின்னு சொல்லி வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக இருக்கா அப்படிலாம் பார்த்து வாங்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். இன்சூரன்ஸ்லாம் வந்து ஒரு மேட்ரேக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் இன்சூரன்ஸு. பட் நீங்கள் வாங்க போகிற வண்டி வந்து கம்பெனியில் வந்து கரண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து BS4லேருந்து BS6க்கு வந்து பல வண்டி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. பல வண்டிக்கு வந்து அப்டேட் தராமல் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்க போட்டுங்க தெரியுமா, ஹீரோ அந்த தரப்பில் இருக்கக்கூடிய அந்த அச்சீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியும் வந்து நிப்பாட்டாங்க. யமகா தரப்பில் வந்து அந்த யமகா SZ-R அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல சேல்ஸ் ஆகிற வண்டியும் வந்து நிப்பாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஃபேர் பார்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் CBZ மாதிரியான வண்டிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது. பட் அந்த வண்டி வந்து 2015 வரைக்கும் வந்து வேறு லெவல் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்த வண்டி தான். ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்டும் வந்து தரல. அதுக்கப்புறம் வந்து மாடலை வந்து கரெக்டாக வந்து மாறல. ஸோ எல்லாருமே வந்து செமி அனலாக் அப்படின்னு சொல்லியிருக்கூடிய அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் மாற்றிட்டாங்க. பட் ஹீரோ தரப்பில் வந்து இன்னமும் வந்து பல வண்டிகளுக்கு வந்து ஹீரோ தரப்பில் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றுறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டும் தரது கிடையாது. ஹீரோ தரப்பில் வந்து போடக்கூடிய எந்த வண்டி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வண்டி வந்து கரண்ட்டில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ தரப்பில் வந்து போடக்கூடிய ஆல்மோஸ்ட் பல வண்டிகளுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுவாங்க தான் அப்படின்னு நினச்சேன் கிளாமர் வண்டியை. பட் ஒரு அப்டேட்டும் கொடுத்து ஒரு கலர் வேரியண்ட்டும் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த BS6க்கும் BS4க்கும் வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த டிஸ்க் வேரியண்ட்டும் அது மட்டும் இல்லாமல் கலர் வேரியண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து இங்கே கூட ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேரியண்ட் தான் வந்து அதுக்கும் இந்த வண்டிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் செட்டாக இருக்கும். பட் ஓவராலாக வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு வந்து ஓரளவு வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி எப்படி சொல்லணும்னா, ஓனர் எத்தனை ஓனர் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஓவரால் வந்து லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இந்தியன்